விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான மாசி பெருவிழா கடந்த மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 13 நாட்கள் நடைபெறும் இந்த மாசி பெருவிழாவானது மார்ச் 20ஆம் தேதி வரை நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் மாசி பெருவிழாவின் 7ஆம் நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தங்க கவசம் பொருத்தப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர், உதவி ஆணையர் உள்ளிட்ட திருக்கோயில் அறங்காவலர்கள் உள்ளிட்டோர் தேரை படம் பிடித்து இழுத்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் தங்கள் காணிக்கையாக கொண்டு வந்த பொருட்களை திருத்தேர் மீது சூறையிட்டு வேண்டுதலை நிறைவேற்றினர். கம்பம் அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டன்பட்டி, சுருளிப்பட்டி, நாராயணதேவன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கடந்த சில நாட்களாக குடியிருப்பு பகுதிகளில் நிறுத்தி வைத்திருக்கும் இருசக்கர வாகனங்களை நள்ளிரவில் மர்ம நபர்கள் திருடி சென்றுவிட்டதாக கூறி ஏராளமானோர் ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரை தொடர்ந்து போலீசார் மர்ம நபர்கள் குறித்து இருசக்கர வாகனங்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கருணாக்கு முத்தன்பட்டியை சேர்ந்த ஈஸ்வரன் மற்றும் நிதிஷ் ஆகிய இருவரும் திருடிய வாகனத்தில் வலம் வந்ததோடு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முயற்சி செய்ததும் தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வணிகர் விடுதலை முழக்க மாநாடு என்ற தலைப்பில் மாநில அளவிலான மாநாடு வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ளது. தென்காசி மாவட்டம் இளஞ்சி பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கன்னியாகுமரி, நெல்லை மண்டல நிர்வாகிகளின் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏராளமான வியாபாரிகள் பங்கேற்ற நிலையில் இந்த கூட்டத்தின் போது மதுரை, கொல்லம் 4 வழி சாலைகளை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், நெல்லை தென்காசி சாலையில் உள்ள சுங்கசாவடியை அகற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா, தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவே வணிகர் விடுதலை மாநாடானது நடத்தப்பட உள்ளது. மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சிலர் வணிகர்களிடம் அராஜக போக்குடன் நடந்து கொள்வதால் ஏராளமான சிறு குறு வணிகர்கள் தங்களது வாழ்வாதாரம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதோடு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான வணிகர்களுக்கு மாநாடு நடக்கக்கூடிய இடம் 50 ஏக்கருக்கு மேற்கொண்ட இடத்திலே மாநாட்டு பந்தல் அமைக்க இருக்கிறோம். அந்த மாநாட்டில் அனைவர்களுக்கும் அனைத்து சுகாதார வசதியும் ஏற்படுத்த இருக்கிறோம். இந்த மாநாடு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். இந்த கண்ணகி நீதி கேட்ட மண் மதுரை மண். அந்த மண்ணிலே வணிகர்கள் நீதி கேட்க தமிழகம் முழுவதும் இருந்து லட்ச வணிகர் வர இருக்கிறார்கள். திட்டக்குடி அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் ஆவட்டி கிராமத்தில் உள்ள ஆவட்டி பெரிய ஏரியில் அதே கிராமத்தை சேர்ந்த முல்லைநாதன் என்பவரின் மூத்த மகன் சிற்றரசன் மற்றும் இளைய மகன் மதியழகன் ஆகிய இருவரும் இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது கால் தவறி தண்ணீரில் விழுந்து உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வேப்பூர் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன், ராமநத்தம் உதவி ஆய்வாளர் கோபிநாத் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேப்பூர் அருகே விவசாய கூலி தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அரசங்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் 9 பேர்
வயல் வேலைக்காக ஆட்டோவில் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த 9 தொழிலாளர்களும் காயமடைந்தனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்து 6 பேரை மேல் சிகிச்சைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.